தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு EVKS இளங்கோவன் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கேமராக்களை எட்டி உதைப்பது, பன்னீர்செல்வம் சிரித்ததை போல் அசிங்கமாக நடித்து காண்பிப்பது, பேசுகின்ற தோரணியை எல்லோரையும் மிரட்டுவது போன்ற தோரணையில் பேசுவது, இதெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சசிகலா அவர்கள் ஒரு பெண் தாதாவாகவே மாறிவிட்டார். தமிழக மக்களிடையே சசிகலாவிற்கு கொஞ்சமும் ஆதரவு கிடையாது. சசிகலா என்று சொன்னாலே மக்கள் முகம் சுளிக்கின்ற நிலையில்தான் இருக்கின்றார்கள். குறிப்பாக கிராமத்திலே இருக்கின்ற பெண்களும் படித்த இளைஞர்களும் சசிகலாவுக்கு எதிர்ப்பாக இருக்கின்றார்கள். இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கடமை கவர்னருக்கு உண்டு. ஆகவே அவர் நிதானமாக விசாரித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு யாரை அழைப்பது என்று முடிவு செய்தால் நன்றாக இருக்கும். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். இத்தனையும் சொல்லிவிட்ட பிறகா என்று நீங்கள் கேட்கலாம். இது என்னுடைய கருத்து. எங்களை பொறுத்தவரையில் சசிகலாவையும் ஆதரிப்பதில்லை, பன்னீர்செல்வத்தையும் ஆதரிப்பதில்லை என்றுதான் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். கவர்னரை பொறுத்தவரையில் நிதானமாக ஆராய்ந்து சசிகலாவுக்கு ஆதரவாக போட்டிருக்கின்ற கையெழுத்துகள் உண்மைதானா அல்லது போலியானவையா என்பதை ஆராய வேண்டும். 90 MLA-க்களை மேல் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். குண்டர்கள் அவர்களை பயமுறுத்தி உட்கார வைத்திருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக நடைபெறுவதற்கு அவர்களை சசிகலாவின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டியதும் இப்போது இருக்கின்ற தமிழக அரசின் கடமை. இவ்வளவு நாள் அரசே செயல்படல, எந்த பணிகளும் நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கவர்னர் ஏன் நிதானமா செயல்பட்டா எப்படி அது தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாடே ஸ்தம்பித்து போயிருந்தாலும் கூட இன்னும் ஒரு 4-5 நாட்களில் கவர்னர் அவர்கள் காலம் எடுத்துக்கொள்வதில் தவறு கிடையாது. ஏனென்றால் சசிகலா அவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தவர். இப்போது உச்ச நீதிமன்றத்தில் அவருடைய மிகப்பெரிய வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அதனுடைய தீர்ப்பு இன்னும் 2-3 நாட்களில் வர இருக்கின்றது. ஆகவே அந்த தீர்ப்பை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு சசிகலா தகுதியானவர் தானா என்பதை உறுதி செய்யப்பட்டு கூப்பிடலாம். தகுதியானவர் அல்ல என்று சொன்னால் வேறு என்ன செய்வது என்பதை பற்றி கவர்னர் அவர்கள் யோசிக்கலாம். இல்லையே, நாங்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். சசிகலாவுக்கும் ஆதரவு கிடையாது, OPS-க்கும் ஆதரவு கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய நடவடிக்கை என்பது எங்களுடைய கூட்டணி கட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒட்டி இருக்கும். திருநாவுக்கரசு சொல்லி இருப்பது அவருடைய கருத்து. ஏனென்றால் டெல்லியிலே நான், சிதம்பரம், மணிசங்கர் ஐயர், சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் KR ராமசாமி, முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் கிருஷ்ணசாமி, குமரி அனந்தல், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்கள் ஜெயக்குமார், செல்லக்குமார் போன்றவர்களெல்லாம் ராகுல் காந்தியோடும் முகுல் வாஷ்னிக்கோடும் பேச்சு நடத்திய போது இந்த முடிவுதான் எடுக்கப்பட்டது. யாருக்கும் ஆதரவு கிடையாது. இதே கருத்தை தான் சிதம்பரமும் சொல்லி இருக்கின்றார். கவர்னர் அவசரப்பட தேவையில்லை. நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருகிறதோ அதை ஒட்டி அவர் முடிவெடுக்கலாம். மந்திரி சபையில உங்களுக்கு இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க OPS ஒருவேளை அவங்க உங்களுக்கு ஆதரவு, உங்ககிட்ட ஆதரவு கேட்டா அப்படி நீங்க வாய்ப்பு இருக்கு. வேற எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். சசிகலாவை ஆதரிக்கவே கூடாது. அதே போல் பன்னீர்செல்வத்துக்கும் ஆதரவு கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி கட்சி, அவருடைய நிலையெடுப்பை ஒட்டி இருக்கும். சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து சசிகலாவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டே இருக்கு. சுப்பிரமணிய சாமி இப்ப சசிகலாவை உடனே பதவியேற்க அழைக்கணும், இல்லைன்னா கேஸ் போடுவோம்னு சொல்லி இல்ல, சுப்பிரமணிய சாமிக்கு எப்போதும் அதிமுக மகளிர் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு.